ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு NumPy பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த NumPyங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஏஐல நமக்கு நிறைய யூஸ் ஆகும். ஜென்ரல் டேர்ம்ஸ்லயும் யூஸ் ஆகும். பட் ஏஐல இந்த NumPy டேட்டா ஃப்ரேம்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேட்டா ஃப்ரேம் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்கு. ஸோ அதை பாருங்க. இப்போ நம்ம NumPy பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த NumPy வந்து நமக்கு ஏன் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த NumPy பத்தி சில பேசிக்கான விஷயம் சொல்லணும்னா, அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் நியூமெரிக்கல் பைத்தன் லைப்ரரி. இதோடைய மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மல்டி டைமென்ஷனல் அரேஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த மேட்ரிக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இந்த NumPyல பார்த்தீங்கன்னா நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம டைரக்டா நம்முடைய லேப் செஷனுக்கு போயிடலாம். ஸோ NumPy அரேவை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவை. ஸோ என்ன பண்ணலாம்னா import numpy np அப்படின்னு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோடது இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த NumPy வச்சு ஒரு நியூமெரிக்கல் அரே எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்றேன். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் அரே. இப்போ அதை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு NumPy அரே வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த NumPy அரேக்கும் லிஸ்ட்டும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆனால் இப்போ லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணா நம்மளால ஸ்டோர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்எஸ்டி அப்படின்ட்டு நான் என்ன பண்ண முடியும், 1, ஏபிசி இந்த மாதிரி ஸ்டோர் பண்றேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் வந்து NumPy-யை நான் வந்து செலக்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, இது வந்து ரொம்ப ஒரு இப்போ இதில் வந்து இப்போ NumPy-ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே இந்த ஃபர்ஸ்ட் அரேல நான் இங்க வந்து ஒரு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் உள்ள போட்டிருக்கேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லுமே அந்த அரே ஃபுல்லுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரேவா மாறிடுச்சு. ஸோ மெயினாக வந்து இந்த NumPy அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல்ல மல்டி டைமென்ஷனல் அரேஸ் நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு, ஒரு மேட்ரிக்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு, இந்த நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த NumPy ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்பவும் என்ன பண்லாம்னா ஃபர்ஸ்ட் அரேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஏ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நமக்கு இப்போ நமக்கு ஃபார்ல நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதே தான். இது வந்து என்பிஏ ரேஞ்சுன்னு சொல்லும்போது 1 to 8 இதை பேஸ் பண்ணி அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் அரேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போது இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரே வந்து 0லேருந்து 1 to 7 வரைக்கும் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்னா 0லேருந்து வேணாம் 1 to 8 வரைக்கும் பண்ணு அப்படின்னு சொன்னா இங்கே 1,8ன்னு சொல்லும்போது 1 to 7 அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் 2 அப்படின்னு சொன்னேன்னா இது வந்து 1, 3, 5, 7 இந்த மாதிரி அது இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேறையில 1, 3, 5, 7 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வேல்யூல என்ன டைப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் அரே ஆஃப் 0 அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா numpy.int 64 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூ இந்த 1, 2, 3, 4 இருந்துச்சு இல்லைங்களா, இது வந்து செகண்ட் அரே. ஃபர்ஸ்ட் அரேல வந்து 1, 3, 5, 7 இருந்துச்சு. அதை ஸ்டோர் பண்றதுக்கு இது வந்து 64 பிட்ஸை வந்து யூஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை நம்ம 1 ஸ்டோர் பண்றதுக்கு அவ்வளோ பிட்ஸ் தேவைப்படாது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஒருவேளை நம்முடைய அரேல வந்து மினிமல் வேல்யூஸ் தான் இருக்க போகுது அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா இந்த அரேவே நம்ம இந்த டி டைப்பை கொடுத்து சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஃபர்ஸ்ட் அரேவை நான் என்ன பண்றேன்னா என்பி டாட் ரேஞ்ச் 8ல இங்க வந்து பாத்தீங்கன்னா டி டைப் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல வந்து என்பி டாட் என்ன வேணா நான் சொல்லலாம், என்பி டாட் ஃப்ளோட்னு சொல்லலாம். இல்லாட்டி இன்ட்லயே பாத்தீங்கன்னா 64 இருக்கு, 32 இருக்கு, 8 இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளால இந்த அரேவை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்படி கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய மெமரி என்னால் சேவ் பண்ண முடியும். இது ஒரு சிம்பிளான கால்குலேஷன். இதே ஹியூஜ் மல்டி டைமென்ஷனல் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது இந்த 64 எனக்கு தேவை இருக்காது, 8 தான் தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த சைஸை கம்மி பண்ணும்போது நம்முடைய அரே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த டேட்டா டைப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அரேவே என்னால வந்து ரீஷேப் பண்ண முடியும். ரீஷேப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எனக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ல வேணுமோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏத்தபடி என்னால மாத்திக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சிங்கிள் ரோ அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? இப்ப எனக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸா வேணும் அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? இப்ப எனக்கு வந்து 2 ரோஸ் 4 காலம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன்னா 2,4ன்னு சொல்லும்போது 2 ரோ 0 1 2 3 4 5 6 7. இதே இது எனக்கு வந்து 4/2 மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா 4/2 போட்டுக்க முடியும். 0 1 2 3 4 5 6 7. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டைமென்ஷன்ஸ்ல வேணும் அப்படின்னா 2,2,2 அப்படின்னு சொல்லும்போது இது வந்து 3 டைமென்ஷனல் அரேல அது நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு செகண்ட் அரே அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த அரே கிரியேட் ஆகும்போதே எனக்கு சில டிஃபால்ட் வேல்யூஸ்லாம் வேணும் அப்படின்னா இதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. np.zeros அப்படின்னு சொன்னேன்னா இங்க பார்த்தீங்கன்னா np.zerosன்னு சொல்லிட்டேன் நான். சொல்லும்போது இங்க 4ன்னு சொன்னேன்னா இது வந்து ஒரு 4 காலம் இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ இதையே வந்து நான் என்ன பண்றேன்னா ரீஷேப் கூட பண்ணிக்கலாம். நான் ரீஷேப் 2,2 அப்படின்னு சொன்னேன்னா இந்த மாதிரி வந்துருது இல்லைங்களா? இப்போ இது வந்து நான் டி டைப் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த டி டைப் கூட என்னால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். np.int 8ன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0 டாட்டுங்கிறது பதில் அது வந்து ஃப்ளோட்ல இருந்தது. இப்போ அது நியூமரிக்கா மாறினதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த np.zeros மாதிரி ஒருவேளை நமக்கு np.emptyன்னு சொல்லி இன்னொன்று இருக்கு. np.empty of 6 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா ரீஷேப் ஆஃப் 3,2 3,2 6 இல்லைங்களா? இப்போ நம்ம இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா எம்டின்னு சொல்லும்போது அது ரேண்டமா சில வேல்யூஸை இதுக்குள்ள பாப்புலேட் பண்ணிருக்கு. ஸோ ஜீரோஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்கா ஜீரோ பாப்புலேட் பண்ணுது. ரீஷேப் சாரி எம்டின்னு சொல்லும்போது அது ரேண்டம் வேல்யூஸை பாப்புலேட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்பி டாட் ஐ அப்படின்னு சொல்லி கூட இன்னொன்று இருக்கு. ஐ ஆஃப் 6 அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டயக்னலா அது பார்த்தீங்கன்னா இங்க வந்து 1 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். இப்போ நான் 6ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது 6 டயக்னல்ஸ் 6 ரோஸ் இருக்கிறத பார்க்குறீங்க. 1 2 3 4 5 6 6 ரோஸ்ல இந்த 1ங்கிறது அது வந்து டயக்னலா போட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இதே இது வந்து நான் ஆக்சஸ் அல்லது எந்த ஆப்செட் வேணும் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலத்தை விட்டுரு செகண்ட் காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது k ஈக்குவல் டு 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது 0th இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் k ஈக்குவல் டு 1ன்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து அது கரெக்டா பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நான் வந்து இன்னொரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம செகண்ட் அரே கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம தேர்ட் அரே கிரியேட் பண்ணிக்கலாம். தேர்ட் அரே. ஸோ இந்த தேர்ட் அரேல பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன பண்றேன்னா np.arange of 1,10 step 2 ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 2ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து அது 2 இன்க்ரிமெண்ட் போட்டு வருது. ஸோ 1 3 5 7 9 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ இதுல என்னால என்ன செய்ய முடியும்னா தேர்ட் அரே இதுல வந்து என்னால சில மேனிப்புலேஷன்ஸ் பண்ண முடியும். இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேர்ட் அரே ஈக்குவல்ஸ் 5 அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அதை வந்து 10ன்னு மாத்து அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ நம்ம தேர்ட் அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 5 இருந்த இடத்துல இது வந்து 10 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இதே மாதிரி நம்மளால என்ன ஆப்ரேஷன் வேணாலும் நம்மளால பண்ண முடியும். லெஸ் தேன், கிரேட்டர் தேன், நாட் ஈக்குவல் டு அந்த மாதிரி எது வேணா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன் என்ன பண்றேன்னா தேர்ட் அரே இஸ் லெஸ் தேன் 5 இருக்குன்னா அது எல்லாத்தையுமே வந்து 6 மாத்து அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க 1 3 இருந்துச்சு. ஸோ அது என்ன பண்ணிருச்சுன்னா அது 6ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிருச்சு. அந்த நம்பையில வந்து சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம டைரக்டா நம்மளால வந்து ஈஸியா சர்ச் பண்ணி பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒருவேளை நமக்கு வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம செலெக்ஷனும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் அரே அதுல வந்து np.arange of ஒரு 20 வரைக்கும் வச்சுக்கலாம். 1 to 20 ஸ்டெப் 2 ஓகேங்களா? டாட் ரீஷேப் 5,2 ஓகேவா? இப்போ நம்ம ஃபோர்த் அரேல பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 11 13 15 17 19
இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத என்னால் என்ன செய்ய முடியும்னா, என்னால் வந்து எந்த ரேஞ்சை வேணால் பிக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 to 20 ஸ்டெப் 2 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து சிங்கிள் அரேல இருக்கு. இப்போ நான் இதில் வந்து என்ன செய்ய முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 0th இண்டெக்ஸ் எடு அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் செகண்ட் இண்டெக்ஸ் எடு அப்படின்னு சொன்னா அந்த வேல்யூ கொடுக்குது இல்லைங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா வெறுமனே கோலன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் அந்த ரோவே நமக்கு எடுத்து கொடுக்குது. இப்போ நான் வெறுமனே இதுல இருந்து 5 அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் 5 கொடுக்கறத பார்க்கணும். ஒருவேளை 5ல இருந்து கடைசி வரைக்கும் கொடு அப்படின்னா 5 கோலன் அப்படின்னு சொல்லும்போது கடைசி வரைக்கும் கொடுக்கும். நீங்க லிஸ்ட்ல வந்து ஸ்லைசிங் அது நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இதுல வந்து ஒர்க் ஆயிருது நம்மளால பாக்குறோம். இப்போ நம்ம திரும்பவும் நம்ம இந்த ரீஷேப்புக்கு வரலாம். ஸோ ரீஷேப் 5,2 போடலாம். ஸோ ரீஷேப் 5,2 ஓகேங்களா? இப்போ நான் 5,2 போட்டேன்னா அதோடைய பழைய இது வந்து பார்த்தீங்கன்னா 4th அரே. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுலேயும் கூட நம்மளால என்ன பண்ண முடியுங்க, நம்மளால வந்து ஸ்லைசிங் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஸ்லைஸ் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா இதுல இருந்து அதாவது எல்லா ரோஸ் எடுத்துக்கோ, காலம் வந்து ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் எடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இப்போ வந்து என்ன வருது அப்படின்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்க இருந்த சமயத்துல சாரி இது 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 ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க 1 3 5 7 11 15 19 இருந்துச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடு ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் காலம் எடுத்திருக்கு. ஏன்னா இது வந்து 0th காலம், இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்திருக்கிறத பார்க்குறோம். இதை என்னால் என்ன செய்ய முடியும்னா என்னால் வந்து ரோ வைஸ்லையும் செய்ய முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்மளால என்ன செய்ய முடியும்னா நம்பையை வச்சு நம்மளுடைய டேட்டாவை அந்த ஸ்லைசிங் பண்ண முடியும். என்ன ஷேப்ல வேணாலும் நம்மளால எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டேட்டாவை நமக்கு வந்து சார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா திரும்பவும் ஒரு 5th அரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 5th அரே இப்போ நம்ம ரீஷேப் பண்ணலாம். ரீஷேப் 2,2,2,2. ஸோ இது வந்து நமக்கு 16 வந்துருச்சு. ஸோ 5th அரே பிரிண்ட் பண்ணியாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இதை நமக்கு காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், சிம்பிளா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா 4,4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 4,4 நமக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம சார்ட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த 5th அரேவை இப்போ என்ன பண்ணலாம்னா np.sort 5th அரே அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க இருந்து அதே அதே வகையில தான் சார்ட் ஆகி வருது. ஏன்னா ஏற்கனவே இது வந்து சார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கு. அப்போ நான் இதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். ஆக்சஸ் வந்து 0 அல்லது 1 கொடுக்கலாம். ஸோ நான் 0ன்னு சொன்னா காலம் வைஸ், ரோ 1ன்னு சொன்னா ரோ வைஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை நான் வந்து காலம் வைஸ் பண்றேன். ஸோ காலம் வைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கு 1593. இப்போ நம்ம வந்து ரோ வைஸ்ல பண்ணி பார்க்கலாம். ரோ வைஸ்ல பண்ணும்போது ரோ வைஸ்லயும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா சார்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ நம்ம ஒரு 6th அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன பண்றோம்னா 6th அரே அரேன்னு சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 6th அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 6th அரே மேல நம்ம என்ன பண்ணலாம்னா np.sort of 6th அரே ஆக்சஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா is equal to 0. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து 0 கொடுக்கும்போது காலம் 5 10 பிரச்சனை இல்லை, 7 12 பிரச்சனை இல்லை, 3 9 பிரச்சனை இல்லை, 1 5ம் பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல 6 கொடுத்து பார்க்கலாம். இங்க 6 கொடுத்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன்னா 5731 10695. இப்போ நான் இதை வந்து ரெண்டுமே தனித்தனியா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்களா இப்போ வந்து 5731 10695 இருந்துச்சு. ஆனா இங்க 6 வந்து சின்ன வேல்யூ அப்படிங்கறதுனால இந்த வேல்யூ வந்து இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கிறத பாக்குறோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலம் லெவல்ல நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒருவேளை நமக்கு வந்து ரோ லெவல்ல சார்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இப்போ இப்படி கொடுத்தோம்னா அது வந்து ரோ லெவல்லையும் சார்ட் பண்ணும். இங்க பாத்தீங்களா இங்க ஃபர்ஸ்ட் 10795 இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா 10,695 இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5,6,9,10 5,7,3,1 இருந்துச்சு 1,3,5,7 இந்த மாதிரி ஷார்ட்டா இருக்கிறது நம்மளால கவனிக்க முடியுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த அரே உடைய காப்பீஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த சிக்ஸ்த் அரேவை ஒரு பேஸ் லைனா வச்சுக்கலாம். ஸோ பிரிண்ட் சிக்ஸ்த் அரே. ஓகேங்களா. இப்போ இந்த சிக்ஸ்த் அரேவே நம்ம ஒரு தடவை மீண்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5,7,3,1 10,6,9,5 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு காப்பீஸ் எடுக்கலாம். ஸோ காப்பி எடுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சிக்ஸ்த் அரே டாட் வியூ அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது ஒரு காப்பி எடுத்துக்கும். ஸோ வியூ அரே. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த வியூ அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் வியூ அரே. இந்த வியூ அரேவை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே கண்டென்ட் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த காப்பி பண்றதுக்கு இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இதே மாதிரி இப்போ நம்ம வியூ வச்சு நம்ம எப்படி காப்பி எடுத்தோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பின்னே ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இங்க வந்து டாட் காப்பி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த காப்பிக்கும் வியூக்கும் அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இப்போ நான் இந்த காப்பி அரேல சேஞ்ச் பண்ணேன்னா அது இந்த சிக்ஸ்த் அரேல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் நான் வெறுமனே வியூ கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வியூவில் பண்ணுற சேஞ்ச் எல்லாமே இந்த சிக்ஸ்த் அரேலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வியூ அரேல நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோவை வந்து நான் ஜஸ்ட் வந்து 77 அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் சிக்ஸ்த் அரே. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த வேல்யூ இங்க சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் வியூ அரே அதுக்கப்புறம் சிக்ஸ்த் அரே அதையே நான் பிரிண்ட் பண்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பிரிண்ட் சிக்ஸ்த் அரே. நமக்கு இங்க இருக்கிற இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணோம்னா 5,7,3,1 இந்த சிக்ஸ்த் அரே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ அரே அது வந்து சாரி இங்க இருக்கிற பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்க வந்து சிக்ஸ்த் அரே பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நான் இந்த ப்ரீவியஸ் ரன்ல வந்து நான் இங்க 77 செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வியூ அரேவும் பார்த்தீங்கன்னா 77 தான் இருக்கு. சிக்ஸ்த் அரேங்கிறதும் 77 தான் இருக்கு. ஏன்னா வியூ அரேல நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அது வந்து அதனுடைய ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் அந்த வியூ எதுல இருந்து கிரியேட் ஆயிருக்கோ அதுவும் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம காப்பி எடுத்து யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹார்ட் கோடடா அப்படியே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா காப்பி அரே கோலன் 0 அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு புதுசா ஒரு செல்லுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே 0 அப்படின்னு சொல்லி செட் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபில் கமாண்டை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபில் அரே அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இந்த ஃபில் அரேக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ரேஞ்ச் ஆஃப் 1,10,2 ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஃபில் அரே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த அரேவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1,3,5,7,9 இருக்கு. இப்போ நான் ஃபில் அரே டாட் ஃபில் 0 அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது ஓவர் ரைட் ஆகி இப்போ எல்லாமே 0 சொல்லி ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்றேன்னா திரும்பவும் இன்னொரு புது செல்லுக்கு போயிடுறேன். இப்போ இந்த புது செல்ல இப்போ நம்ம இந்த புது செல்ல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா என்பி டாட் a range of 20, 40 இது கமா 2 டாட் ரீஷேப் fi, 2 கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இதை வந்து நான் கால்கரே அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கேல் அரேல ஜஸ்ட் ஈக்குவல் டு +3 அல்லது +3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இதில் நான் கொடுக்கும்போது இந்த கால்க் அரேல இருக்க எல்லா வேல்யூஸுமே +3 வந்து +3. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 3 வேல்யூ ஆட் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க 20, 22 இருந்துச்சு. ஸோ 23 +3 ஆட் ஆகி 25. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா +3 இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத பார்க்கணும். இப்போ நான் வந்து -3 அப்படின்னு சொல்லி சொல்லும்போது -3 ஆகிறதையும் நம்மளால பார்க்க முடியும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன ஆப்ரேஷன் வேணும்னாலும் நம்மளால இங்கே செய்ய முடியும். ஒருவேளை ஸ்டார் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 20 இன்டூ 3 16 இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த கால்குலேஷன்ஸை இதில் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ வந்து திரும்பவும் அடுத்ததுல இதே கால்க் அரேவே நம்ம யூஸ் பண்ணலாம். கால்க் அரே டாட் சம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமா இருந்த எல்லா வேல்யூஸையும் அது டோட்டல் பண்ணி அது இங்கே கொடுத்துருக்கீங்களா. இப்போ பிரிண்ட் ஆஃப் கால்க் அரே டாட் சம்னு சொல்லும்போது இந்த இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அது கவுண்ட் பண்ணி 870 அப்படின்னு அந்த வேல்யூ சொல்லுது. இப்போ இதையே இந்த கால்க் அரேவே நம்மளால வந்து ஒரு ஆக்சஸ் லெவல்ல நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆக்சஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு காலம் எல்லாத்தையும் தனியா எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோம்னா அது பார்த்தீங்கன்னா இந்த காலம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது நமக்கு சொல்லியிருக்கு. இது நான் 1ன்னு போட்டேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சரி 0ன்னு போட்டப்போ அது வந்து காலத்தை எடுத்திருக்கு. 1ன்னு போட்டப்போ அது வந்து அந்த ரோஸை வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால நம்முடைய காலம் லெவல் அல்லது ரோ லெவல் இந்த லெவல்லையும் நம்மளால இந்த டேட்டாவை நம்மளால சம் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால பண்ண முடியும். ஒருவேளை பாருங்களேன் இந்த கால்க் அரே டாட் மீன் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து என்ன பண்ணணும்னா அதனுடைய மீன் வேல்யூ அதாவது அதனுடைய ஆவரேஜ் வேல்யூவை எடுத்து கொடுக்கும். அடுத்து வந்து இந்த கால்க் அரே டாட் ஒருவேளை மினிமம் வேல்யூ அப்படின்னு சொன்னா மினிமம் வேல்யூ இந்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா 60. அதே மாதிரி மேக்சிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறதுக்கு மேக்ஸ் போட்டோன்னா மேக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி இதுல வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போட முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்மளால நிறைய கால்குலேஷன்ஸை இதில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்மேக்ஸ் ஆர்க்மின் இருக்கு. ஒருவேளை சில சமயத்தில் நமக்கு அது வந்து ஹையஸ்ட் வேல்யூ எந்த இண்டெக்ஸில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒருவேளை தேவைப்படும். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கால்க் அரே டாட் ஆர்க்மேக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இது எந்த இடத்துல இந்த மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது அது நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ 0,9 இது வந்து இது எல்லாத்தையும் 1 2 3 4 5 6 7 8 9 10 அதாவது 10th லொகேஷன்னா 9th இண்டெக்ஸ் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒருவேளை கால்க் அரே ஆஃப் ஆர்க்மின் அப்படின்னு போட்டோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0th இண்டெக்ஸ்ல 60 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இதுவும் நமக்கு சில சமயங்கள்ல தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேவை எப்படி நம்ம ஃபிளாட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் ஃபிளாட்டன் அரே அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்பி டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப் 1,10,2. ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷேப் 5,2 வந்து இல்லைன்னு சொல்லுதான் 5 இன்ட்டு ஓகே 5,2 சாரி இது வந்து 1,10ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே 1 தூக்கிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 8 9. ஸோ இப்போ வந்து 5 rows 2 columns வந்துருக்கு. இப்போ நான் இந்த அரேவை ஃபிளாட்டன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஃபிளாட் ஆயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபிளாட்டன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபிளாட்டன் மாதிரியே இன்னொன்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டன் அரே டாட் ரேவல் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் அதே வேலையை தான் செய்யுது. இதை நம்ம கமெண்ட் பண்ணிட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபிளாட்டன் பண்ணியிருக்கு. ஆனால் அப்படின்னா இதுக்கும் இந்த ஃபிளாட்டனுக்கும் அந்த ரேவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா வியூ அப்புறம் காப்பி பார்த்தோம். ஸோ வந்து ஒரு அரேவை நம்ம வியூன்னு எடுக்கும்போது அந்த வியூல சேஞ்ச் பண்ணா அதனுடைய சோர்ஸ் அரேல சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி தான் ரேவல்னு சொல்லும்போது ஆக்சுவலா அது இன்டர்னா ஒரு வியூ தான் எடுக்குது. அதனால இதுல நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் அரேலையும் சேஞ்ச் தெரியும். ஆனா ஃபிளாட்டன் பண்ணா அந்த மாதிரி நமக்கு சேஞ்சஸ் நமக்கு எதுவும் தெரியாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்கு வந்து ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்னொரு புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம் அரே ரிப்பீட் அப்படின்ட்டு. இதுல வந்து என்பி டாட் ரிப்பீட் இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 255 அப்படிங்கிறத 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் அரே ரிப்பீட் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து 255 அது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிப்பிட்டிஷன் வந்து எந்த ஆக்சஸ்ல நடக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரே ரிப்பீட்டை என்ன பண்ண முடியும் என்பி டாட் ரிப்பீட்
இந்த ஃபிளாட்டன் அரேவே எனக்கு ரிப்பீட் பண்ணு. நம்ம ஏற்கனவே ஃபிளாட்டன் அரேன்னு ஒன்று வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொன்னா பிரிண்ட் அரே ரிப்பீட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாட்டன்ட் அரேவே 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ரிப்பீட்டுங்கிறது வேல்யூஸை வந்து திருப்பி திருப்பி அது வந்து ரெக்கர் பண்றது தான் இந்த ரிப்பீட்டினுடைய வேலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டயக்னலா ஏதாவது வேல்யூஸ் கொண்டு வரணும் அப்படின்னா கூட நம்மளால பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்பி டயாக் அப்படின்னு சொல்லிட்டு சாரி டயக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா டயாக் அரே அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு என்பி டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப் 1,17. இது வந்து நம்ம ரீஷேப் பண்ணலாம். நம்ம ரீஷேப் வந்து 4,4. ஓகேங்களா. ஸோ லைனை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ 4 rows 4 columns இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து டயக்னலா என்பி டாட் டயக்னல் ஓகேங்களா. இப்போ நம்ம டயக்னல்னு போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா 1, 6, 11, 16. ஸோ டயக்னலாக இருந்த வேல்யூஸ் அது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு தனி அரேவா அது எடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒருவேளை இந்த வேல்யூஸை நம்ம அந்த நம்பை அரே அந்த நம் அரேல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஃபைலுக்கு மூவ் பண்ணோம்னாலும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம வந்து டயாக் அரே அதை வந்து டாட் டு ஃபைல் அப்படி போட்டுட்டு நம்ம இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஃபைலில் போயிட்டு அது வந்து டைப் பண்ணிக்கும். அதோடைய கண்டென்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி இந்த வேல்யூவை நம்ம வந்து ஒரு லிஸ்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டு லிஸ்ட் அந்த கமெண்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லிஸ்டாகவும் கன்வெர்ட் ஆயிடும். இந்த தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லிஸ்டாக கன்வெர்ட் ஆயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 மேட்ரிக்ஸ் மேலே நம்ம ஆப்ரேட் பண்ணுறது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏ ரேஞ்ச் ஓகேங்களா, இப்படி வச்சுக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் பி வந்து 10,19, 3,3. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட 2 மேட்ரிக்ஸ் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏ பிளஸ் மேட்ரிக்ஸ் பி அப்படின்னு சொன்னேன்னா இந்த 2 மேட்ரிக்ஸும் ஆட் ஆயிருக்கிறத பார்க்குறோம். ஸோ 10 + 1 11, 11 + 2 13. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் 4, இந்த மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து 13, ஸோ 17. இந்த மாதிரி ஆயிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். 10 × 1, 2 × 11, 22 இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம டிவிஷன் பண்ணலாம். நம்ம டிவிஷன் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் இன்டிஜராக மாறுறத பார்க்குறோம். அதே மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா அது வந்து ஃப்ளோரிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 0 பாயிண்ட்ல தான் இருக்கு. அதனால வந்து எல்லாமே 0ன்னு எடுத்துருச்சு. இப்போ நான் மேட்ரிக்ஸ் ஏ இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா 10, 5.54 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நான் டபுள் ஸ்லாஷ் கொடுக்கும்போது அதனுடைய அந்த டெசிமல் பாயிண்ட்லாம் ட்ரங்கேட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அது வந்து என்பி டாட் மேட்மல் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு டிஃபரன்ஸ் கவனிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேட்ரிக்ஸ் ஏ ஸ்டார் மேட்ரிக்ஸ் பி ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் பின்னு கொடுக்கும்போது அது வேற வேல்யூ வருது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது வேற வேல்யூ வருது. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ ஸ்டார் மேட்ரிக்ஸ் பின்னு சொல்லும்போது அது எலிமெண்ட் லெவல் அது மல்டிப்ளிகேஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, 1 × 10, 2 × 11 அப்படின்னு எலிமெண்ட் லெவல்ல பண்ணுது. ஆனா மேட்மல்னு சொல்லும் பொழுது மேட்ரிக்ஸ் லெவல் மல்டிப்ளிகேஷன். நம்ம மேட்ரிக்ஸ் லெவல் மல்டிப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம வேற மாதிரி பண்ணுவோம். இங்க வந்து 84ன்னு வந்திருக்கு இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணிருப்போம்னா இங்க வந்து 1 × 10, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 2 × +2 × 13, 3 × 16. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா மேட்ரிக்ஸ் லெவல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் லெவல் மல்டிப்ளிகேஷனை தான் அது இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த மேட்ரிக்ஸ் லெவல் மல்டிப்ளிகேஷனே நம்ம இன்னும் சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இல்லாம பண்ணணும் அப்படின்னா நம்ம அட் சிம்பிள் போட்டு பண்ணலாம். ஸோ இந்த அட் சிம்பிள் போட்டாலும் இந்த மேட்மல் போட்டாலும் கிட்டத்தட்ட
ஒரே இதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் பேசிக்ஸ். இந்த மாரி பாத்தீங்கன்னா, நெறைய இருக்கு. நம்ம வந்து இங்க NumPy பத்தி நீங்க தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், NumPy அரே அப்படின்னு சொல்லி தேடினாலே, இதுல இந்த மேன்யுவல்ல நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த எல்லா மெத்தடும் நம்ம வந்து இப்ப நம்ம பார்க்கல. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இதுல இருக்கிற நெறைய ஃபங்ஷனாலிட்டி நமக்கு இதெல்லாம் எங்க தேவைப்படும்னு நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு வந்து பேசிக்கா என்னென்ன தேவைப்படுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது அடிஷ்னலா ரெஃபரன்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த NumPy இந்த யூசர் கைட நம்ம பார்த்தோம்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குங்கிறது எடுத்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.